எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக. உலகெங்கிலும் உள்ள பல சுவாரஸ்யமான இடங்களைப் பற்றிய பல்வேறு வீடியோக்களை நாங்கள் வழங்கியுள்ளோம். நீங்கள் அவற்றை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவில் ரஷ்யாவின் அழகிய தலைநகரான மாஸ்கோவின் ஒரு பெரிய சுற்றுப்பயணத்தை காண்பீர்கள். இது வரலாறு நவீன சக்தியை சந்திக்கும் ஒரு நகரம். மேலும் கண்ணாடி வானளாவிய கட்டிடங்களுக்கு அடுத்ததாக பண்டைய கதீட்ரல்கள் அமர்ந்திருக்கும் இடம். இந்த வீடியோவில் மாஸ்கோவில் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சில முக்கியமான இடங்களை காணலாம். தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சென்றிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். மாஸ்கோவிற்கு முதல் முறையாக வரும் சுற்றுலா பயணிகள் மாஸ்கோவில் 4 பெரிய சர்வதேச விமான நிலையங்கள் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விமான நிலையங்கள் அனைத்தும் நகரத்திற்கு வெளியே அமைந்துள்ளன. ஆனால் ரயில், மெட்ரோ மற்றும் நெடுஞ்சாலைகள் மூலம் நன்கு இணைக்கப்பட்டுள்ளன. இந்த விமான நிலையங்கள் ஐரோப்பாவின் மிகவும் பரபரப்பான விமான போக்குவரத்து வலையமைப்புகளில் ஒன்றை கையாளுகின்றன. மாஸ்கோவின் முதன்மை விமான நிலையம் ஷெரெமெட்டியேவோ சர்வதேச விமான நிலையம் ஆகும். இது நகர மையத்திலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது மாஸ்கோவின் மிகப்பெரிய மற்றும் பரபரப்பான விமான நிலையமாகும். விமான நிலையத்தின் வடக்கு முனையம் அல்லது முனையம் பி உள்நாட்டு விமானங்களுக்கானது. டி, இ மற்றும் எஃப் முனையங்களைக் கொண்ட தெற்கு பகுதி சர்வதேச விமானங்களுக்கானது. வரி இல்லாத கடைகள், வணிக ஓய்வறைகள், ஹோட்டல்கள், உணவகங்கள், கார் வாடகைகள் மற்றும் விஐபி சேவைகள் போன்ற அனைத்து வசதிகளும் இங்கு கிடைக்கின்றன. ஏரோ எக்ஸ்பிரஸ் ரயில் உங்களை விமான நிலையத்திலிருந்து 35 நிமிடங்களில் பெலோருஸ்கி ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும். விமான நிலையத்தில் பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகளும் உள்ளன. மாஸ்கோவில் உள்ள 2வது விமான நிலையம் டோமோடெடோவோ சர்வதேச விமான நிலையம் ஆகும். இது மாஸ்கோவிலிருந்து சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது ரஷ்யாவின் மிகப்பெரிய சர்வதேச மையங்களில் ஒன்றாகும். மேலும் உள்நாட்டு மற்றும் நீண்ட தூர சர்வதேச விமானங்களை கையாளுகிறது. இந்த விமான நிலையம் எமிரேட்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், கத்தார் ஏர்வேஸ் போன்ற முக்கிய உலகளாவிய விமான நிறுவனங்களுக்கு சேவை செய்கிறது. விமான நிலையத்தில் ஷாப்பிங், டைனிங், ஹோட்டல்கள், ஓய்வறைகள், மருத்துவ மையம் கொண்ட ஒரு பெரிய முனையம் உள்ளது. டாக்ஸிகள், பேருந்துகள் மற்றும் தனியார் போக்குவரத்து வசதிகள் இருந்தாலும் ஏரோ எக்ஸ்பிரஸ் ரயில் உங்களை 45 நிமிடங்களில் நகரத்தில் உள்ள பாவலட்ஸ்கி ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும். வுனுகோவோ சர்வதேச விமான நிலையம் மாஸ்கோவின் 3வது விமான நிலையமாகும். இது மாஸ்கோவிலிருந்து தென்மேற்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.
இந்த விமான நிலையம் உள்நாட்டு விமானங்கள் மற்றும் சார்ட்டர் விமானங்களுக்கு பிரபலமானது மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி உட்பட அரசு அதிகாரிகளால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ரஷ்யாவின் பழமையான விமான நிலையங்களில் ஒன்றான உனுகோவோ விமான நிலையம் 1941ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டது. மாஸ்கோவின் 4வது விமான நிலையம் ஜுகோவ்ஸ்கி சர்வதேச விமான நிலையமாகும். பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வழக்கமாக பார்வையிடும் முதல் இடம் ரெட் ஸ்கொயர் மற்றும் கிரெம்லின் ஆகும். செஞ்சதுக்கத்தில் செயின்ட் பசில்ஸ் கதீட்ரல் உள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் இவான் தி டெரிபிள் என்பவரால் கட்டப்பட்ட இதன் வண்ணமயமான குவிமாடங்கள் மாஸ்கோவின் தனித்துவமான சின்னமாகும். ரெட் ஸ்கொயரில் பார்க்க வேண்டிய மற்றொரு இடம் லெனினின் கல்லறையாகும். அங்கு லெனினின் எம்பார்மிங் செய்யப்பட்ட உடல் காட்சிப்படுத்தப்பட்டு சோவியத் வரலாற்றை பற்றிய ஒரு பார்வை கிடைக்கிறது. GUM பல்பொருள் அங்காடி மற்றொரு ஈர்ப்பு ஆகும். மாஸ்கோவில் இருக்கும்போது பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான இடம் கிரெம்லின் ஆகும். கிரெம்லினில் கிரீடங்கள், சிம்மாசனங்கள் மற்றும் அரச வண்டிகளின் தொகுப்பை கொண்ட ஆயுதக் கிடங்கை பாருங்கள். ஆயுதக் கிடங்குக்கு அருகில் கதீட்ரல் சதுக்கம் உள்ளது. அங்கு நீங்கள் டோர்மிஷன் கதீட்ரல் மற்றும் ஆர்காங்கல் கதீட்ரலை காணலாம். கிரெம்லினில் உலகின் மிகப்பெரிய மணி மற்றும் பீரங்கியான சார்மணி மற்றும் சார் பீரங்கியை நீங்கள் காணலாம். ரெட் ஸ்கொயர் மற்றும் கிரெம்லினுக்கு செல்வது உங்களை முழு நாளையும் அழைத்துச் செல்லும். மாஸ்கவா நதியில் ஒரு மாலை நேர கப்பல் பயணம், கிரெம்லின் சுவர்கள், கிறிஸ்து இரட்சகர் கதீட்ரல் மற்றும் இரவில் ஒளிரும் மாஸ்கோ நகரத்தின் அற்புதமான காட்சிகளை கொடுக்கும்.
அடுத்த நாள் மாஸ்கோவின் சோவியத் பாரம்பரியத்தையும் பேரரசின் மகத்துவத்தையும் காண வேண்டும். VDNK கண்காட்சி பூங்கா ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். சோவியத் சாதனைகளை வெளிப்படுத்த 1939ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தில் முன்னாள் குடியரசுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரம்மாண்டமான நீரூற்றுகள், பெவிலியன்கள் மற்றும் ஒரு விண்வெளி விண்கலம் ஆகியவற்றை காணலாம். விண்வெளி அருங்காட்சியகம் ரஷ்யாவின் விண்வெளி வரலாற்றை கொண்டாடுகிறது. ஸ்புட்னிக், சந்திர ரோவர்கள் மற்றும் விண்வெளி வீரர்களின் உடைகள் இங்கே காணலாம். பார்வையிட வேண்டிய மற்றொரு முக்கியமான இடம் Cathedral of Christ the Savior. சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட பிறகு மீண்டும் கட்டப்பட்ட இது ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆர்த்தடாக்ஸ் கதீட்ரல் ஆகும். மாலையில் நீங்கள் போல்ஷோய் தியேட்டருக்கு சென்று பாலேட் அல்லது ஓபராவை பார்க்கலாம் அல்லது மெட்ரோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம். மாஸ்கோ மெட்ரோவில் பயணம் செய்ய விரும்பினால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சிறந்த நிலையங்கள் கொம்சோமோல்ஸ்காயா, மாயகோவ்ஸ்காயா மற்றும் நோவோஸ்லோபோட்ஸ்காயா ஆகும். இறுதியாக மாஸ்கோவின் நவீன பக்கத்தை பார்க்க வேண்டும். வானளாவிய கட்டிடங்கள் மற்றும் கூரை உணவகங்களைக் கொண்ட மாஸ்கோவின் வணிக மாவட்டம் மாஸ்கோவின் நவீன பக்கத்தை காண ஒரு நல்ல இடமாகும். மாஸ்கோவின் வணிக மாவட்டத்தை பார்வையிட்ட பிறகு கோர்கி பூங்கா மற்றும் ட்ரெட்டியாகோவ் கேலரியை பார்க்கலாம். ட்ரெட்டியாகோவ் கேலரியில் ரெஃபின் மற்றும் ரூபல் போன்ற ரஷ்ய கலைஞர்களைக் கொண்ட ரஷ்யாவின் சிறந்த கலைத்தொகுப்பை காண்க. கோர்கி பூங்கா ஆற்றங்கரையில் ஓய்வெடுக்க, ஒரு பைக்கை வாடகைக்கு எடுக்க அல்லது கஃபேக்கள் மற்றும் தெருக்கலைகளை ரசிக்க ஒரு நல்ல இடம். இறுதியாக பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் நினைவுப் பொருட்களை காணக்கூடிய இஸ்மாயிலோவோ சந்தையை பார்வையிட வேண்டும். கடைசி நிமிட ஷாப்பிங்கிற்கு இது சரியானது. நீங்கள் மாஸ்கோவிற்குச் சென்றால் உதவியாக இருக்கும் சில பயணக் குறிப்புகள். உள்ளூர் போக்குவரத்தை பொறுத்தவரை மெட்ரோ ஒரு திறமையான மற்றும் மலிவான விருப்பமாகும். மேலும் இதற்கு உங்களுக்கு 60 ரூபல் மட்டுமே செலவாகும். எப்போது செல்ல வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். மே முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் மாஸ்கோவிற்கு செல்வதை கருத்தில் கொள்ளுங்கள்.
ஏனெனில் வானிலை ஒப்பீட்டளவில் இனிமையானது. குளிர்காலம் மாயாஜாலமானது, ஆனால் மிகவும் குளிராக இருக்கும். மேலும் வெப்பநிலை -10 டிகிரி செல்சியஸ் முதல் -20 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மாஸ்கோ சார் ஆட்சியின் பிரம்மாண்டம், சோவியத் வரலாறு மற்றும் நவீன லட்சியம் அனைத்தையும் கொண்ட ஒரு நகரம். இந்த நகரத்தை விரைவாகச் சுற்றி பார்த்தால் அதன் உணர்வை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஆனால் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நகரத்தை பார்வையிட நீங்கள் திட்டமிட வேண்டும். இந்த காணொளி உங்கள் பயணத்தை திட்டமிட உதவும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். வீடியோவை விரும்பி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்கள் சேனலில் உள்ள பிற சுவாரஸ்யமான பயண வீடியோக்களை பாருங்கள்.